என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய உயிரான உறவை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அதற்கு காரணம் ஒரு பெண்தான் என்பதை நான் நன்கு உணர்ந்ததனால்தான் உன்னிடத்தில் இப்பொழுது பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய துணை உன்னுடைய பேச்சினை சில நாட்களாக சரியாக கேட்பதில்லை. நீ என்ன சொன்னாலுமே அவர்களுக்கு அதில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி சில நாட்களாகவே மாற்றங்களை அவர்களிடத்தில் நீ உணர்வதனாலோ என்னவோ அவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது. என் பிள்ளை, நீயோ அம்மா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய துணையின் மீது எனக்கு சந்தேகம் வராது. அப்படியே என் துணையின் மீது எனக்கு சந்தேகம் வந்தாலும் கூட அதை அவர்கள் ஒரு நாளுமே அந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் முழு மனதார நம்புகிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களினால் இப்பொழுது உனக்கே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு குழப்பம் ஏற்பட தொடங்கிவிட்டது. உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் அம்மா இன்று உனக்கு தெளிவை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற இந்த பெண்ணை நாம் என்ன செய்யலாம் என்பதையும் பார்த்து விடலாம். என் தங்கமே, முதலாவதாக ஒருவர் வாழ்க்கை துணையாக இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கருத்து வேறுபாடுகளை அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடாது. சந்தேகம் இருக்கிறது என்றால் அந்த சந்தேகத்தை எந்த இடத்தில் வெளிக்காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் தான் வெளிக்காட்ட வேண்டும். மற்றவர்கள் இருக்கின்ற இடத்தில் வைத்து அவர்களிடத்தில் அதை ஒரு நாளும் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் மனதில் உண்மையாகவே என்ன இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள், ஒரு பெண் அவரினுடைய பேச்சினை உன்னுடைய வாழ்க்கை துணை கேட்டு நடக்கின்ற அளவிற்கு ஆட்டி படைத்து வைத்திருக்கின்றார். என் தங்கமே, இருவேறு சூழ்நிலைகளை பொறுத்து நான் சொல்கின்ற பெண்கள் மாறுபடுவார்கள். அம்மா சொல்ல வந்தது, முதலாவது, ஒரு தாயின் பேச்சை கேட்டு தன்னுடைய துணையின் வாழ்க்கையை இங்கே கெடுத்து கொண்டிருப்பவர். இரண்டாவது, இன்னொரு பெண்ணின் மீது மோகம் கொண்டு தன்னுடைய துணையை பிரிந்து நிற்பவர். இந்த இரண்டில் எது உன் வாழ்க்கைக்கு பொருந்துமோ அதை நீ எடுத்துக்கொள். ஆனால் அம்மாவின் தீர்வு என்னவோ ஒன்றுதான் என் தங்கமே. அதனால் இன்று உன்னை வாழ்க்கையில் இன்னொருவரின் பேச்சை கேட்டு ஒதுக்கி வைப்பதோ உன்னுடைய மனதை காயப்படுத்துவதோ என்று இருக்கின்ற இவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக இதைவிட ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திப்பார்கள். அன்றும் கூட அவர்களுக்கு உதவி செய்ய போவது நீயாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்று யாருக்காக எந்த ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் இங்கே நாசமாக்க நினைக்கின்றார்களோ அந்த பெண்கள் யாருமே அவர்களுக்கு அன்று உதவிக்கு வரப்போவதில்லை. அவர்களினுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமே நீதான் உறுதுணையாக நிற்கப் போகின்றாய். இவையெல்லாம் தெரியக்கூடிய காலம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடியது இந்த பணம்தான். என் தங்கமே, முதலில் நீ இந்த எல்லா விஷயத்திலும் இருந்து வெளிவர வேண்டும் என்று நினைப்பதை விட இதிலிருந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று முதலில் நீ முயற்சி செய். ஏனென்றால் என் தங்கமே, ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் உன்னை கோழை என்றல்லவா சொல்லிவிடுவார்கள். என் பிள்ளை, நீ கோழையாக இருக்கக்கூடாது. என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக சரியாக நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா நீ சொல்வது பெண் குழந்தைக்கு போலல்லவா இருக்கின்றது என்று நினைக்கலாம். நிச்சயமாக கிடையாது. என்னுடைய பிள்ளை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யார் ஒருவர் தன்னுடைய துணையின் நடவடிக்கைகளில் இது போன்ற சந்தேகத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்கள் மட்டும்தான் தவறு செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. தவறு செய்கின்ற பெண்களும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள்.
அதனால் அம்மா என்றுமே ஒரு பக்கமாக பேச மாட்டேன் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் வேண்டுமானால் திணறலாம். ஆனால் அவர்களால் எதுவுமே முடியும் என்று அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் எதுவுமே அவர்களால் முடியாது என்றும் சொல்லிவிட முடியாது. ஆணாக இருந்தாலும் இதுதானே உண்மை. என் தங்கமே, சிலர் நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திக்கின்றார்கள். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய துணைக்கு யார் அங்கே தூபம் போடுகின்றார்களோ, இப்படி நடந்து கொள், அப்படி செய், உன்னுடைய துணையை மதிக்காதே என்று யார் சொல்லிக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அதிகமான சோதனையை சந்தித்தவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. யார் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி அதிக வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதில் ஒரு நாளும் உடன்பாடுகள் இருப்பதில்லை. அதனால் தன்னை போலத்தான் மற்றவர்கள் வாழ்க்கையும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த பெண் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை சோதனைகளையும் தன்னோடு இருப்பவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் எப்படி அங்கே சிரிக்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, நிச்சயமாக முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். வீட்டில் இருக்கின்ற பெண்களின் பேச்சை கேட்டோ அல்லது வீட்டில் இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டோ உனக்கு கொடுமைகளையோ அல்லது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களையோ ஒருவர் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். ஆனால் எந்த ஒருவர் தேவையில்லாத மற்ற பெண்களின் சகவாசத்தால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனநிலையை அங்கே வேதனைக்கு ஆளாக்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றேன். அதை அப்படியே செய்துவிடு. என் தங்கமே, அவர்களுக்கெல்லாம் எண்ணம் என்ன தெரியுமா? நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள்? நாம் சம்பாதித்து தானே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பணத்தில் தானே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் என்ன செய்தாலும் அதை ஏன் என்று கேள்வி கேட்க இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் காலத்தின் சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பொழுது தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அன்று புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவெல்லாம் என் பிள்ளை, நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. அதற்கு மாறாக என் பிள்ளை, நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் தங்கமே, முதலாவதாக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். யாருக்கும் இங்கே உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருடைய நிழலிலும் நீ வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் என் தங்கமே, முதலில் உனக்குள் இருக்கின்ற திறமையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நாளை இவர்கள் உன்னிடத்தில் கையேந்துகின்ற ஒரு நிலையை அம்மா நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். இன்று அவர்கள் உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளுக்கும் உன் முன்னால் மனம் வருந்தி நிற்கின்ற நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன். இந்த தாயானவள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை அழிகிறது என்றால் அதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை மனம் வேதனையில் இருக்கும் பொழுது அதை கண்டு ரசிக்கத்தானே அந்த பெண்ணிற்கு அங்கே நேரம் இருக்கின்றது. அந்த பெண்ணை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னொரு பெண்ணை நம்பி உன்னை கைவிட்டது உன்னுடைய உறவாக இருந்தால் அந்த உறவிற்கு மீண்டும் உன் வாழ்க்கையில் எந்த வாய்ப்பினையும் நீ வழங்கக்கூடாது. அதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன் காலில் வந்து விழுகின்ற ஒரு நிலையை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பேன். அப்பொழுது கூட நீ உன்னுடைய வாழ்க்கையில்தான் முன்னேறி செல்ல நினைக்க வேண்டுமே தவிர அவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது. உன்னை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா கேட்கின்றேன். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி கொடுக்கின்றேன். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தால் அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பது இந்த வராகி நானாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே.
மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இரு. என்றுமே உன்னை தேடி வெற்றி வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.